ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா டக்குன்னு செய்யக்கூடிய தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ரிஷிகா ஃபேமிலி விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ இதில் நாங்கள் 1.5 மானம்னு சொல்லுவோம், நீங்கள் என்னன்னு சொல்லுவோம்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1.5 மானம் அரிசி மாப்பிள்ளை சம்பா கழுவி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, சுத்தம் ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துனேன். இது அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் இது ஒரு தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 கீரி, 4 பச்சை மிளகா அரைச்சி வச்சுக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம் 3, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, ஏலக்காய், சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ. அவ்வளோதாங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். கடாய் கிட்ட வச்சு எண்ணெய் விட்டுலாம். எண்ணெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுலாம். எண்ணெய் கிட்ட வச்சு பட்டை லவங்கலாம் விட்டுலாம், சோம்பு விட்டுலாம். போட்டு நல்லா பொரிஞ்சிச்சு. பச்சை மிளகாயும் வெங்காயம் விட்டுலாம். நல்லா கண்ணாடி கழிச்சுட்டு வதங்கி இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு விழுது போடலாம். அது நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுருவேன். தக்காளி போடலாம். தக்காளி நல்லா வதங்கி உப்பு போடலாம். அவ்வளோ சீக்கிரம் நல்லா வதங்கி விடும். நல்லா 2 நிமிஷம் நல்லா வதங்கிடும். நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுலாம். தக்காளியை தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், இந்த காற்று இருக்கிற இந்த மாதிரி போட்டுங்க. ஒரு 4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன். அவ்வளோதான். இது நல்லா வதக்கி விட்டோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கி விடணும். இப்போ புதினாத்தலை போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மாட்டுல தான் நான் அரிசி வச்சேன். இந்த மாட்டுலேயே 1.5 கப்பு வச்சேன். நான் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். பாருங்க, 2.5. இதெல்லாம் ஒரு கொதி விட்டோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, கொதி வருது. இப்போ உப்பு எல்லாம் பார்த்துடலாம். இப்போ பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்படின்னா 2 கல் உப்பு கம்மி அதிகமாக இருந்தாலும் சாதம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதில் கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் ரொம்ப கம்மியாக போயிடும். அதனால் 2 கல் ஜாஸ்தியாக போடுங்க. இப்போ அரிசி தண்ணி வடிச்செல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா கொதி வந்துருச்சு. வெங்காயம் கொஞ்சம் போடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெயிலே போட்டாலும் சரி, இப்போ போட்டாலும் சரி. கொஞ்சம் அரிசி போடலாம். இது நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வரட்டும். அப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதி வந்துச்சு. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எலுமிச்சை மரம் எடுத்து மூடி விட்டுலாம். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாவது வரும். நல்லா கிளறிட்டுக்குங்க. இது மூடி போட்டு ஒரு 2 விசில் எடுத்து அடங்கு வச்சு எடுத்துப்பாங்களாம். குக்கர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி போடலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. ஒன்னோட ஒன்று ஒட்டாதுங்க. பாருங்க, நல்லா கிளறி விட்டுலாம். பிரியாணியே தோற்று போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வீடியோ மணக்குது. நாங்கள் பிரியாணி மசாலா, கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே போடுறதில்ல. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஷிகா ஃபேமிலி விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.